கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆமென். கவலை வந்தாலும் ஆவியில நம்ம அனலாதான் இருக்கிறோம். ஆனா நீங்க கூடுகிற கூட்டங்கள் உங்கள் ஆவியை அவித்து போடாது இருக்கும்படி பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே போனால் உங்கள் ஜெபம் குறையுதா? அங்கே போனால் உங்களால் ஜெபிக்க முடியலையா? அங்கே போனால் உங்களால் ஆவியில் பலனட முடியலையா? அங்கே போனால் உங்களால் ஒரு பரிசுத்தமாக வாழ முடியலையா? அங்கே போனால் அசுத்தமாக பேசுகிறாங்களா? அசுத்தத்தை பார்க்குறாங்களா? அசுத்தத்தை காதில் சொல்கிறாங்களா? அசுத்தமான காரியங்களை கூடுறாங்களா? உங்கள் ஆவி அவிஞ்சு உங்க வாழ்க்கையில சில பயங்களை கொடுப்பான். வியாதியை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. நான் சொல்றேன், ஒரு நாளும் அம்மாமார்களை, ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், உங்க பிள்ளைங்க கடவுள் நம்பனா அவங்க காலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க காலங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒண்ணுக்கு பயப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். பிசாசு ஊதுகிற அந்த பொய்களையும், பிசாசு கொடுக்கிற அந்த பயங்களையும் உங்க மனசுல சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடுங்க, நீ நல்லவரே, சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. இருந்தாய், ஒரு சாதாரண மனுஷனா இருந்த ஒன்ன ஒரு ராஜாவா கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்போ உன் நம்பிக்கை தேவன் மேல குறைஞ்சு மனுஷன் மேல வந்துட்டு, அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றினா, இஸ்ரவேலுக்கு ஒரு ஜெயம்னா, இஸ்ரவேலுக்கு ஒரு மகிமைனா அது தேவனால மட்டும்தான் வரும். எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உமக்கு இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்திரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவ ஊற்று தண்ணீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கி நாளில் எங்களை விலக்கி பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே. ஆண்டவரே, எங்களை நீர் காலோலங்களை நாங்கள் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. அதே போல் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக என் தேவன் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே அப்பா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே என்ன பிரச்சனையா இருந்தாலும் போகிறார்களோ ஆண்டவரே அவர்களோடு இருந்து ஆண்டவரே தேவன் தாமே உங்க பிள்ளை என்று அங்க நிரூபிக்கும்படியாக என் தேவன் தாமே அவர்கள் மனதில் பேசுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கர்த்தாதி கர்த்தாரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத எங்களை ஆண்டவரை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குழியில் பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்ட எங்கள் தேவதாமே உங்கள் கரங்களை நீட்டி எங்களை உயர்த்தினீரே, எங்களை தூக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க எல்லாரையும் ஆண்டவரே பாதுகாத்து கூட்டி கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சொல்வதற்கு முன்பதாகவே ஆண்டவரே எங்களோட தேவைகளை அறிந்திருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எது நன்மை எது தீமை என்று அறிந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நன்மையானதை ஒவ்வொரு நாளும் தருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது எங்கள் கண்களுக்கு தீமையாக இருக்கலாம், ஆனால் அதுவும் கண்களுக்கு ஆண்டவரே நன்மையாக தான் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லாத எங்கள் தூக்கி போட்டவங்க முன்னாடி என் தேவன் தாமே எங்களை பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா எங்களை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தில் வீழ்ச்சி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட ஜெபங்கள் எல்லாற்றிற்கும் ஆண்டவரே நீங்கள் பதில் தர போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆண்டவரே கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா ரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் ரூபவதியே ஆண்டவரே, என் பூரணம் அழகுள்ளவரே என்று சொன்னவளே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மனவாளரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிப வயதிலே சிருஷ்டிக்கிறேன் அணை என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த வாலிப பிரயாசத்தில் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே அப்பா. உமக்கென்று வாழ்கிற பிள்ளைகளை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பலமுள்ளவனுக்காகிலோ பலனற்றவனுக்காகிலோ உதவி செய்கிறது மக்களேசான காரியம் ஆண்டவரே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலோ எங்களோடு இருக்கிற தெய்வம் நீ பெரியவராக இருக்கிறீர். நீர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறீர். நீர் சர்வ
சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர். எங்களுக்கு சொன்னதை நீ செய்து முடிக்கிறவர், எங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்கள் முதல் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் கடவுள் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க. வாஞ்சையோடு வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் தாகத்தோடு வந்திருக்கிறோம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். கடவுள் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி என்று சொல்லி நாம் இணைந்து பாடும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் நமக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்? அல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கரங்களை தட்டி பாடமா. ஆண்டவரே, முழு இதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும்
எங்கள் முழு இருதயத்தோடு மை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய தேவன் நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம துதிக்கும் போது அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆராதனைகளை அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எதிலும் பெரிய பொன்னிலும் வெள்ளியிலும் பிரியப்படுகிறதில்லை. நாம் துதிக்கிற துதிகளிலே பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். நிச்சயமாகவே அதுக்கு தான் ஆராதனையில் வந்து தேவனை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். நம்முடைய ஸ்தோத்திரங்களிலே அவர் பிரியப்படுகிறவர், நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்படுகிறவர், நம்முடைய எல்லா நன்மைகளிலும் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நல்ல கைதட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆமென். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாரும் சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாரும் சத்தமாய். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான்
மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. கைத்தட்டி வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான். உங்க தோளில. நல்ல கைத்தட்டி பாடுங்க எல்லாரும். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நல்ல கைதட்டி. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. எல்லாம் கைதட்டி சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை. ஆமே, நான் அப்பாவோட தோளில் இருக்கிறேன். ஆமே, நான் கண்ணீரிட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் நல்ல தெரியும், கைத்தட்டி. நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோளில. நல்ல சத்தம். அவர் தோள் மேல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆமே நாமே. வியாதியே ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோள் மேல இருக்கிறேன். ஒன்று மட்டும் தெரியும், ஒன்று மட்டும் தெரியும்பா. வியாதி வரலாம், நெருக்க வரலாம், கண்ணீர் வரலாம், ஆனா என் அப்பாவோட தோள் மேல நான் இருக்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பனுடைய தோள் மேல் இருக்கிறது. எந்த ஓநாய், எந்த விதமான சிறுநரிகளும் ஒன்று செய்ய முடியாது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. அவர் கையிலிருந்து உன்னை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நல்ல கைகளை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வரட்டும், கண்ணீர் வரட்டும், நெருக்க வரட்டும், வியாதி வரட்டும், எத்தனையோ போராட்டம் வரட்டும், நிம்மதியே இல்லாம நீ கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நீ தரையில் அல்ல, நீ தேவனுடைய தோள் மேல இருக்கிறாய். நீ தேவனுடைய தோள் மேல இருக்கிறாய். உன்னை தூக்கி சுமக்கிறவர் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உனக்காய் பாடுகளை சகிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடுவது இல்லை, அவர் உன்னை கைவிடுவது இல்லை. நம்ம எல்லாரும் எளிமையாக இருப்போமா தெய்வ சமூகத்தில் என்று ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே செய்த தேவன், அவரை நாம் பாடி துதிக்க போகிறோம். இந்த பாடலை நம்ம கற்றுக்கொண்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பாடலை கற்றுக்கொண்டு
அப்படியே நம்ம அவரை வர்ஷிப் பண்ண போகிறோம், அப்படியே துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் விவரிக்க முடியாத அதிசயம், நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. பாடுங்க ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் ஈனாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர், ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. ஆமென். தாமதமானாலும் லோரே. அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் ஓ, தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவர். கையை உயர்த்தி சர்வ கையை அசைத்து பாடலாம். எல்லாம் கையை அசைத்து கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கினி உயர்த்தி தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம்
அதற்கு தகுதியே இல்லாத எங்களை நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. பாடுங்க. நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் ஆமென். எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறார். தாமதமாகுதா? ஆண்டவர் நன்மையாய் உனக்கு முடிய பண்ணுவார். தடைகள் வந்தாலும் Glory. தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடுங்க. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, பாடுங்க பாடுங்க. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்ல கையாசைச்சு, நல்ல கையாசைச்சு பாடுங்க. என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அப்படியே கரங்களை உயர்த்தி நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எல்லாரும் சொல்லுங்களே. நீ நல்லவரே, உம் கரங்கள் அப்பா, நீ எவ்வளோ நல்லவர் ஆண்டவர், எவ்வளோ வல்லவர் ஐயா. தாமதமானாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுங்க. தாமதமாகுதா? சோர்ந்து போகாதீங்க. நிறைய நேரத்தில் பக்கம் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், பக்கத்து வீட்டு பார்க்குறோம், மற்ற விசுவாசிகளை பார்க்குறோம். மற்ற விசுவாசி போல நீ இல்லை. நீ வித்தியாசமானவள், நீ வித்தியாசமானவள், நீ வித்தியாசமானவள். உன்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை விசேஷித்த வண்ணமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ரிபா ராதா ரபா கபரா பலதா ரபா லபா ரிகா லபா ரபா தீரா நரா ஷேகா ராதா ரபா லபா ரபா ரபா கபரதர். நன்றி 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 ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இப்படி பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடுவதாக ஆண்டவரே. தள்ளப்பட்டு கிடந்தோம், உடைக்கப்பட்டு கிடந்தோம், நொறுக்கப்பட்டு கிடந்தோம் ஆண்டவரே. இப்படி பிரசன்னம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெறுமையாக கிடந்தோம், வெறுமையாக போனோம் ஆண்டவரே. இப்படி பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, இப்படி மகிமையினால் எங்களை நிரப்புங்க, இப்படி அன்பினால் எங்களை நிரப்புங்க, இப்படி தயவினால் எங்களை நிரப்புங்க, இப்படி இரக்கத்தினால் எங்களை நிரப்புங்க, இப்படி உருக்கத்தினால் எங்களை நிரப்புங்க, இப்படி பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, இப்படி வல்லமையினால் என்னை நிரப்புங்க, இப்படி அக்கினினால் என்னை நிரப்புங்க, இப்படி ஆவியினால் என்னை நிரப்புங்க.
நிரப்பு 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 ரீ பா ரா பா ரா கா ரா தா ரா பா ரீ கா ரா பா ரா தா ரா பா தீ ரா பா. நல்ல ஆவியில நிரம்பி நல்ல கையை தட்டி சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை துதி மகளே. ரீ பாலா கரபா துரனக பதிரபல ஹத்யா மனரபா மேஷகரபல துர ஹத்யா மனரபல பரபா ரீமல கதரனரபல பரபா மே துரபல கதரனரபல பரபா. நன்றி 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 நன்றி. வல்லமையின் ஆவியானவரே, 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 என்னை நிரப்பும் ஐயா. என்னை ஒரு விசையா இந்த காலை வேளையில் நிரப்பும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்த இறங்கி வாரும், என்னை அனலாக்க இறங்கி வாரும், என் கட்டுகளை உடைக்க இறங்கி வாரும், என் காயங்களை ஆற்ற இறங்கி வாரும், என் பிரச்சனைகளை தீர்க்க இறங்கி வாரும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்கார சுஸ்தமாவா. ஒரே ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். வானமும் பூமியும் உண்டாக்கின அந்த மகத்துவமான வார்த்தை இந்த காலை வேளையில் எங்கள் மீது நோக்கி வருவதாக, என்னை நோக்கி வருவதாக, என் பிள்ளையை நோக்கி வருவதாக, என் குடும்பத்தை நோக்கி வருவதாக, என் வியாபாரத்தை நோக்கி வருவதாக. ரே போலா ஹபரா ஷேகரா ககரதரா மே ரோதரன ரபல பரபரியா ரபல பரப. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தை. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தை. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுங்க ஓ நிரப்புமையா பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா அப்பா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே நல்ல கை தட்டுங்க. ஆமென். புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க. ரபா ஷபா ரபா ரபா ஒரியந்த ரபா 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 ரிகா ரபா 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 ரபா. நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே ஆமென். ஓ ரபதரரரா ஓரியந்தரபரபரதா உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க. உச்சுமையா நிரப்பு 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 பரலோக அபிஷேகத்தால். உச்சு 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 பரலோக அபிஷேகம், பரலோக அக்கினி, பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம்.
ஊற்று 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 ஊற்று. எல்லாருமே எல்லாரும் யாரையும் விடாதீங்க, யாரையும் விடாதீங்க, யாரையும் விடாதீங்க, யாரையும் விடாதீங்க, யாரையும் விடாதீங்க. அப்பா அப்பா எல்லாரையும் தொடுங்கப்பா. எல்லா சகோதரிகளை தொடுங்க, சகோதரிகளை தொடுங்கப்பா. தொடுங்க 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 தொடுங்க. ரபா கபா ரபா கபா ரபா கபா ரபா கபா ரபா ரபா கபா ரபா 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 ரபா. ஊற்று மையா, ஊற்று 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 ஊற்று. ரமா கமா ரமா ரபா ரபா ரமா கபா ரமா 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 ரமா. ஊற்று 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 ஊற்று. எல்லாருமே 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 pour on your spirit, pour on your spirit. hallelujah. எல்லாரும் எல்லாரையும் தொடுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ராகா 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 ரா 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 ராகா ராகா ரா 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 ரா. பேரோ ஷேபோரே பேரோ தரவா கேமரே பேரே ரா 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 எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும். ஆவியில் அனலாயிருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆவியில் ஒரு அனலை ஊற்றும். உனக்கு இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை நீ அனல் மூட்டி எரிய விடு, எரிய விடு. मैं तोरो थोरो तो तोरो थोरो थोरो रो रो रे को रो दो रो बोलो 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 बोरे. ஹalleluya. ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் நான் இருக்கக்கூடாதுப்பா. என்னை அனலாயாவது இல்லை குளிராயாவது நான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஆவியில் அனலாருங்க, ஆவியில் அனலாருங்க, ஆவியில் அனலாருங்க. ரீகாதரபா ஷேகரதரனரபல. ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கணும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் பாடுங்க. சேனைகளின் நல்லா எல்லாரும் அப்பாவை பார்த்து பாடுங்க. அப்பாவை உயர்த்துங்க, அப்பாவை உயர்த்துங்க. ஓ ரம ரம ரதர கேருபிகளும் சேராபிகளும் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர்,
சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்லுங்களேன், சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தரே. சபையோர் எல்லாரும் பாடலாமா? பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர், ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். ஆமென். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர், எல்லாரும் பாடுங்க, சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர், நல்லா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதி கன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவை துதி மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. ஆடுங்க. கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். பரிசுத்தரே. ஓ, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். பரிசுத்தமான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொள்ளும். இந்த பரிசுத்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya, பாடுங்க. ஹalleluya, ஹalleluya, பாடுங்க. ஓ ஹalleluya, ஷபர பல 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 பா. காலை வேளையில் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், உடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டி இதுவரை எங்களை நடத்தின எபனேசரே
இனியும் நீர் எங்களை நடத்துவீராக. நான் உங்களை நம்பி வந்திருக்கிறோம், மனுஷனை நம்பி வரலையா. காட்டில் அசைகிற நாணலை பார்க்க வரல. எதற்கு நாங்கள் வந்தோம்? வனாந்தரத்தை எங்களை நடத்தின கடவுளை நாங்கள் பார்க்க வந்தோம். கஷ்ட நேரத்தில் எங்களை கைவிடாமல் நடத்தினவரை நாங்கள் பார்க்க வந்தோம். ஆபத்து நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்த கடவுளை நாங்கள் பார்க்க வந்தோம். மனிதன் கைவிட்ட பொழுதும் நீர் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே, அந்த நன்றிக்காக உம்மை பாட வந்தோம், பாட வந்தோம், பாட வந்தோம். காலை வேளையிலே எத்தனையோ தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். உங்கள் மனதில் இருக்கிற காயங்களை அவர் ஆற்றுவார். உங்கள் சந்தேகங்களை அவர் தீர்ப்பார். ஏன் என்ற கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மட்டும் ஏன்னா நீ அவர் பார்வையில் விசேஷமானவள், நீ அவள் பார்வையில் விலையேற பெற்றவள், நீ உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், நீ அவருடைய மகள், நீ அவருடைய மகன். உன்னை நானே தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நிச்சயமாக உன்னை அவர் தெரிந்து கொண்ட மகள். உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்வார். தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் தீமைக்கானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளையே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். காயங்கள், வேதனைகள், எத்தனையோ தேவைகள் இருக்கும். இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை ஆண்டவர் எல்லாம் சந்திப்பார். விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் காதில் தேவன் பேசுறது மட்டும்தான் கேட்கணும். பிசாசு பேசிக்கொண்டிருப்பான், அவன் பொய்களை ஊதிக்கொண்டிருப்பான், அவன் உண்மைக்கு புறம்பானவைகள் உங்கள் காதில் சொல்லுவான். நம்பிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உனக்கு செய்வாரு, அது உனக்கு நிச்சயம் நடக்கும். ஆண்டவர், இந்த காலை வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்புகிறது அவரால் வரும். நீங்கள் அவர் தான் நம்பி வந்திருக்கீங்க. உங்களை எப்படி கைவிடுவார், உங்களை எப்படி மறப்பார்? நீ மனிதனை நம்பியோ சகோதர சகோதரியை நம்பியோ நீங்கள் வரல. அவர்களை வைத்து தேவன் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவரை பார்க்கும்படியாக, அவரை தரிசிக்கும்படியாக, அவருடைய குரலை நீ கேட்கும்படியாக தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். தேவச்சனமே, நம்பிக்கை அவர் மேல வை, அவர் மேல மட்டும் வையே. ஆமென். அசாத்தியங்கள் சாத்தியமாகும், கூடாதது கூடும். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவரால் முடியாத ஒண்ணுமே? ஒரு ராத்திரிங்க, ஒரு ராத்திரியில, ஒரே ராத்திரியில தலையெழுத்தை மாத்திடுவாரு, கதையை மாத்திடுவாரு, சூழ்நிலையை மாத்திடுவாரு. நீங்க நினைக்க கூடாது, இல்லப்பா சார் என் தலையெழுத்து இப்படித்தான். யூதர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் ஆகாஸ்வாரிடத்திலே முத்திரை போட்ட மோதிரத்தை வாங்கி சீல் பண்ணி அனுப்பிச்சாயிற்று. சஞ்சல்காரர் கையில கொடுத்து அனுப்பிச்சாயிற்று. அவன் அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா தேவன் ஒரே ராத்திரியிலே, ஒரே ராத்திரியிலே, ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் தலையெழுத்தை மாற்றினார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி பிசாசு மூடி போட்டிருக்கலாம், முத்திரை போட்டிருக்கலாம், ஓப்பன் பண்ண முடியாதபடிக்கு அது மேல சீல் பண்ணியிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அதை உடைப்பேன், அதை நான் முறித்து எடுப்பேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, நீ எந்த இடத்தில் இருந்தாலும், நீ பாதாளத்தில் படுக்க போட்டாலும் கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரை நம்புங்க ஐயா, அவரை நம்புங்க ஐயா, அவரை நம்புங்க, அவரை பிடிச்சுக்கிறங்க. என்னங்க பெரிய ஆஸ்தி அந்தஸ்து, என்னங்க பெரிய பணம், என்னங்க பெரிய பெரிய உயர்வுகள், மேன்மைகள், செல்வாக்குகள், பெயர், புகழ் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு அது உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்திட்ட போகும். அல்லேலூயா. அது மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ
மாறாதது 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 உன்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபையும் வரங்களும் அபிஷேகமும் அது எங்கேயும் போகாது. அது உன் மேலதான் இருக்கும். அது உனக்கானது. அது உன்னுடையது. அல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலவீனங்கள் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு சோர்வுகள் உண்டு, குறைவுகள் உண்டு. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அது போக்கடிக்காது. நிச்சயமாக இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நிச்சயம் நிறைவேறும். அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டார். நிச்சயம் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கடந்த வாரத்தில் நம்மை ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு வழிகளுக்காக நன்றி சொல்லுங்க. நான் பிரயாணம் பண்ணி போனேன், வாகனத்தில் போனேன், சாப்பிட்டேன். ஆண்டவர் எத்தனை விதமான காரியங்கள் என்னை பாதுகாத்தீங்க ஐயா. கை காலை நீட்ட முடிஞ்சுது, தூங்க முடிஞ்சுது, எழும்பி வர முடிஞ்சுது, காலையில் குளிச்சுட்டு ஆலயத்துக்கு ஓடி வர முடிஞ்சுது, ஒரு வாரமெல்லாம் வேலைக்கு போக முடிஞ்சுது, வீட்டு வேலை செய்ய முடிஞ்சுது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடத்துனீங்க. நன்றி 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 நன்றி. கையை தட்டி நல்ல ஆவியில் நிரம்பி நன்றி 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 நன்றி. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் கையை தட்டி ஆவியில் நிரம்பி நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. போக உதவி செய்தீர், வர உதவி செய்தீர், வாகனம் ஓட்ட உதவி செய்தீர், சம்பாதிக்க உதவி செய்தீர், வேலை செய்ய உதவி செய்தீர், பேச உதவி செய்தீர், கண்களை திறக்க உதவி செய்தீர், நடமாட உதவி செய்தீர், அமர உதவி செய்தீர், எழும்ப உதவி செய்தீர், உறங்க உதவி செய்தீர், ஆகாரம் புசிக்க உதவி செய்தீர், புசித்த ஆகாரம் ஜீரணமாகும்படியாய் உதவி செய்தீர், கைகளில் கால்களில் பலனை தந்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எண்ணற்ற நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர். நன்றி ஆண்டவர். நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடந்த வாரத்திலே அருமையான டேனிபதியுடைய மகனுக்காக நம்ம ஜெபிச்சோம். டிலனுக்காக ஆண்டவர் பிள்ளைக்கு அற்புத சுகத்தை கொடுத்து இன்றைக்கு அந்த மகனை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஆண்டவருடைய கிருபைக்காக எல்லார் கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. அநேகருக்காக நம் ஜெபித்தோம். சில கலைஸ்டுக்காக நம் ஜெபித்தோம். அந்த மகளுக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு நம்ம அடுத்த ஆராதனை நம்மோடு கூட அவர்கள் ஆராதிப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் விசேஷமாக நம்ம ஒரு ஜெப குறிப்பை வைத்திருக்கிறோம். நம்ம சபைக்கென்று ஒரு வேன் ஒன்று வாங்க, அதனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிங்க. சபைக்கு ஒன்று இடங்களை வாங்க வேண்டும். விசேஷமாக விசுவாசிகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். ஆண்டவர் உள்ளத்திலே ஏவுகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ ஞாபகப்படுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். ரீபா தரா பலா குதரானியா பத்தரனா ஷெத்தரமா தரா பலபா. அவர் எல்லாருடைய ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் ஆம் என்று ஆமேன் என்று ஒரு அற்புதங்களை அவர்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லாத ஒவ்வொருவருக்கும் பிள்ளை பேற்றை கொடுங்க. ஆண்டவரே வீடு வாசல் இல்லாத ஒவ்வொருவருக்கும் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலையை நல்ல வேலையை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. குடும்பத்தை நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுப்பீராக. குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாக, புறப்பட்டு வருவார்களாக. குடும்பங்களாய் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மனநாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும்
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறிக்கே தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறிக்கே தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Proverbs chapter 21 verse 31. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியவில்லை. எப்படி நம் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரத்தில் நான் ஏற்கனவே கடந்த மாதத்தில் பேசியிருக்கிறேன். வனாந்திர திசையிலிருந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் வனாந்திரத்தை நோக்கி பார்க்குறோம், கிழக்கு மேற்கு தெற்கு பார்க்குறோம். ஆனால் ஜெயத்தை வைத்திருக்கிறவர் தேவன், அவரை நோக்கி நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். இந்த காலை வேளையிலே நாம் அத்துணை பேருமே நம் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் கரத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மனிதனுடைய கையில் ஜெயம் இல்லை. உங்கள் வெற்றிக்கான, உங்கள் வெற்றி வாழ்வுக்கான ஜெயம் மனிதனுடைய கரங்களில் இல்லை.
உங்கள் வெற்றி வாழ்விற்கான ஜெயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னது பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஆமா, இஸ்ரவேலின் ஜெயபலம். இதை சாமுவேல் சவுல் ராஜாவின் இடத்திலே சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அப்படின்னா என்னன்னா எல்லாரும் கவனிங்க, என்ன பாருங்க. ஜெயபலம் இஸ்ரவேல் படைகளுக்கு தேவனால மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு சவுல் இங்கே ஒரு தவறை செய்து விடுகிறான். அப்போ அந்த தவறை சுட்டி காட்டி, உன்னுடைய ராஜ்ய பாரம் உன்னை விட்டு போனது, எதனால் நீ இதை செய்தாயோ உன்னுடைய வெற்றிக்கும் உன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு பெரிய ஒரு இழுக்கு உண்டாயிற்று. நீ யாரை நம்பாம போன? இஸ்ரவேலின் ஜெயபலமானவரை நம்பாம போன. அல்லேலூயா. நீ ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாய், ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த ஒன்றை ஒரு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்போ உன் நம்பிக்கை தேவன் மேலே குறைஞ்சு மனுஷன் மேலே வந்துட்டு, அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றினா, இஸ்ரவேலுக்கு ஒரு ஜெயம்னா, இஸ்ரவேலுக்கு ஒரு மகிமைனா அது தேவனால மட்டும்தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அவர் என்ன சொல்றது இல்லையா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1வது வசனத்து 3வது வசனம் வரைக்கும் படிங்க. 1-3. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் சாமுவேல் சவுல்கிட்ட பேசுறார். நீ அமலேக்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலரை வழிமறித்தார்கள், இவர்கள் கொள்ளைக்காரர்கள். அதனால் ஆண்டவர் என்றைக்கோ நடந்த சம்பவத்தை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீங்கிழைத்ததை எத்தனையோ நூற்றாண்டுகளும் மனதில் வைத்து அதை பழிக்கு பழி வாங்குறாரு. பழிக்கு பழி வாங்கிறது கர்த்தருக்குரியது, நமக்குரியது இல்லை. அது எத்தனை வருஷம் நீங்களே இல்லைன்னாலும் உங்களுக்கு விரோதமாக செஞ்சவன கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேலெல்லாம் செத்து போயிட்டான், ஆனால் கர்த்தர் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு அவனுக்கு பழிக்கு பழி வாங்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்குள்ள பழிக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு வெறி பிடிச்சி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மாட்டல பாஸ்டர், இன்னும் என் கையில் மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பழிக்கு பழி கர்த்தருடையது. அந்த வேலையை நீங்க எடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு சவுல் கிட்ட, சாமுவேல்கிட்ட சொல்லி சவுல்கிட்ட சொல்றாரு, நீ எல்லாரையும் கொன்னிடணும். இப்போ சவுல் ராஜா வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாரா இல்லை மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறாரா? வாசிங்க 1 நீதிமொழிகள் 14:5. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான். மெய் சாட்சி சொல்றவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். இந்த பபுள்ஸ் எல்லாம் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பபுள்ஸ் பார்த்துருக்கீங்க? இந்த முட்டை விடுறது, இப்படி தொட்டு உப்புன்னு ஊதுவாங்களே, உடனே என்ன வரும்? ரவுண்டா வருமா? கணக்கு இல்லாமல் வரும். பிசாசு அப்படிப்பட்டவன் தான், பொய்யை ஊதுவான். அல்லேலூயா. பிசாசு என்ன ஊதுவானா? பொய்யை நல்லா ஊதுவான். 2 பேர் நம்ம காதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்று கடவுள், இன்னொன்று பிசாசு. கடவுள் சொல்றாரு, அமலேக்கு நீ என்ன பண்ண? முற்றிலும் அழிச்சிரு. கடவுள் பேசுறது என்ன சொல்லுங்க? கடவுள் பேசுறது என்ன? அமலேக்க முற்றிலும் அழிச்சிரு. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை ஆணு பெண்ணு குழந்தை எதையும் வைக்காத, எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருக்கிறார். கடவுள் பேசுறது வெட்டு. சொல்லுங்க, கடவுள் பேசுறது வெட்டு. அல்லேலூயா. இந்த பக்கம் ஊதுறான், ஒருத்தன் வர்றான். ஊதுறவன் யாரு? பிசாசு. அல்லேலூயா.
பபுள்ஸோட வருவான், வந்து உங்கள் காதில் விடுவான். கவனிங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெட்டுங்கிறாரு, பிசாசு என்ன பண்ணுறான்? ஊதுன்றானா? சவுல் கிட்ட சொல்றாரு, துர்காட்ட தான் கேள்வி வைப்பேன் நான். சவுல் கிட்ட சொல்றாரு, சவுல் நீ எல்லாத்தையும் கொன்று. ஆண்டவர் ஒரு காதில் பேசுறாரு, இந்த காதில் பொய்களை ஊதுகிற பிசாசு வந்து பேசுறான். என்ன பேசுறான்னா, நீ முற்றிலுமா என்ன பண்ணாத, சங்கரிக்காத. அதில் பாரு அழகானது இருக்கு பாரு, கொழு 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 ஆடு இருக்கு பாரு, அங்கே பாரு அந்த ஆடு எடுத்து நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ணால் அப்படியே நல்லா சாப்பிட்லாம். அல்லேலூயா. ஏன்னா கொழு கொழுன்னு இருக்குது. அல்லேலூயா. நல்லா குண்டு குண்டுன்னு என்ன பண்ணுது இருக்குது. கோழி எப்படி இருக்குது? வெடை கோழியாக இருக்குது. பிடிச்சி சூப் வச்சு குடிச்சேன்னா, நீ வேறு யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கல, ஒரு சூப்பு குடிச்சின்னா உடம்பு முறுக்கமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பிசாசு பேசுகிறான் காதில். அங்கே இருக்கிற அந்த பொருளெல்லாம் பார்க்குறான், பார்த்தியா ரொம்ப அழகாக இருக்குது, அதை எடுத்து நீ உன் தலையை வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும், உன் இடுப்பில் கட்டிக்கிட்டா சூப்பராக இருக்கும். பிசாசு ஊதுறான். என்ன ஊதுறான்? என்னத்தை ஊதுறான்? என்ன ஊதுறான்? பொய்யை ஊதுறான். அப்படியே நமக்கு யார் பேசுறது ரொம்ப பிடிக்கும்? உண்மையை சொல்லணும். யார் பேசுறது? ஆண்டவர் சொல்றாரு வெட்டுங்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? மூட்டை கட்டுங்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெட்டு. இவன் எல்லாத்தையும் கட்டு, வாரிக்கலாம். பொய்களை ஊதுறான், தந்திரமா பேசுறான், ஞானமா பேசுறான், ராஜாவின் சவுலுடைய காதுகளில் பேசுறான். அல்லேலூயா. ஆனா தேவன் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வேதனையா இருக்கும், கொஞ்சம் யோசிக்க. ஆனா அவன் பேசுறது வந்து உள்ளத்துல குதூகலமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அது ஓ நாய். அது என்ன நாய்? என்ன நாய் அது? அவனா எப்போ கடிக்குன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சவுலுடைய காதுகளிலே ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சத்தம் பைபிளில் போடலை, நான் சொல்கிறேன், வாசிங்க. 15:9, 1 சாமுவேல் 15:9. சவுல் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். கவனிங்க, பிசாசு என்ன பேசியிருக்கானா, இந்த பாரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஐயோ, அப்படியே கத்தி எடுத்துட்டு போனாரு. இங்க பாருங்க, என்ன பாருங்க, அப்படியே கத்தி எடுத்து போய் வெட்ட போனா பிசாசு பேசுறான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? ரொம்ப பியூட்டிஃபுல். சொல்லுங்க எல்லாரும். பொம்பளை பசங்களா தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு வெட்டுங்கிறாரு. போங்க ஆண்டவர், வெட்ட முடியாது, அது ரொம்ப அழகா இருக்குது. அம்மா சொல்றாங்க வெட்டுன்றாங்க. உங்க அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க? இவன் கட்டுங்கிறான். அம்மா என்ன சொல்லுது? இல்லை நான் கட்டு, உன்னை பொட்டுன்னு போட்டுருவாரு. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் இருக்கீங்களா? கையாசி காட்டுக்கு பார்க்கலாம். கட்டு கையாசிங்க. அல்லேலூயா. ஆமாம், பொய்யை ஊதுமா அவன். முதல் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட்டு. அப்படி கத்தி எடுத்துகிட்டு போய் ஆண்டு வெட்டுங்கிறாரு. நீங்கள் வெட்டுனா என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க வெட்டுனா என்ன பண்ணணும்? வெட்டணும், கட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அப்போது முதல் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அடுத்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரி, பிசாசு பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. அடுத்து ரெண்டாவது குவாலிட்டி வெட்ட போறான். செகண்ட் குவாலிட்டி. எப்படி? செகண்ட் குவாலிட்டி விடமாட்டான். அடுத்து பாருங்க ஆட்டுக்குட்டி. அப்புறம் எப்படி மனசை மாத்திரம் ஊதுறான். என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அடுத்தது அப்புறம் ஆட்டுக்குட்டி, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்க. குவாலிட்டி ஃபஸ்ட்டுன்னா, தேவஸ்டர் கவனிங்க, குவாலிட்டி ஃபஸ்ட்டுன்னா, குவாலிட்டி செகண்டுன்னா, அப்புறம் ஆட்டுக்குட்டின்னா, அப்புறம் எல்லாத்தையும். அல்லேலூயா. அப்புறம் இதுதான் பொய்யை ஊதுறது. ஆண்டவர் வந்து வெட்டுன்னா இவன் போய் கட்டிக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். அல்லேலூயா. பொய்யை ஊதுவான் பிசாசு. முதல் தரம், ரெண்டாவது தரம், அல்லேலூயா, ஆட்டுக்குட்டி. அடுத்தது நலமான எல்லாவற்றையும் அணித்து போட என்ன இல்லை? எல்லாம் சொல்லுங்க, என்ன இல்லை? மனசு இருக்குது. ஆனால் மனசை செயல்பட விட மாட்டேங்கிறான் சத்துரு.
அல்லேலூயா. எங்க கர்த்தர் பேசுறாரோ, இப்ப துர்காட்ட பேசினா, பிரசிகிட்ட பேசினா, ஆண்டவர் பேசணும்னையும் அடுத்தது பிசாசு உடனடியாக வருவான், உடனடியாக வருவான். அல்லேலூயா. இப்போ கூட வசனத்தெல்லாம் கேட்குறீங்க, ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் நினைப்பாங்க, எல்லா விசுவாசிகளும் உத்தமர்கள், சன்மார்க்கர்கள், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகிறவர்கள், உத்தமமான யோபுவினுடைய நம்ம வம்சாவளி தான் நம்ம எல்லாம். ஆனால் நம்ம வசனத்தை கேட்டு அப்படி ஜம்ப் ஆகி கேட்டுக்கிட்டு போங்களேன், அப்படி இந்த வாசலை தாண்டுங்க, கேட்டாண்டு இறங்குங்களேன். அல்லேலூயா. அவ்வளோதான். அப்படியே நம்ம மைண்ட் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக முதல் தரம், ரெண்டாவது தரம், ஆட்டுக்குட்டி, நலமான எல்லாவற்றையும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே வந்து வெட்டி அனுப்பிச்சுட்டார், வா வா சக் 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 எல்லாத்தையும் கிளீனிங். நம்ம ஃப்ரெண்டு வெளியே இருக்கான், வாசலில் கேட்டான் இருப்பான். இங்கே வந்து அலுமினியம் கேட்டு, கீழே இரும்பு கேட்டு, 2 கேட்டையும் தாண்டி இருப்பான். சொல்லுங்கள் எல்லாரும். முதல் தரம், ஃபஸ்ட் டோர் தாண்டோன்னையும், அப்புறம் படிக்கட்டில் இறங்கும்போது 2வது தரம், அப்போ கீழே போகும்போது ஆட்டுக்குட்டி கேட்டை, அந்த இரும்பு கேட்டு தாண்டிங்கன்னா எல்லாத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்திரமான ஆளு. முதல்ல எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். பாரு, ஒரு ஒட்டகக்கா தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? ஒரு பாலைவனத்தில் போய் முதலாளியும் ஒட்டகமும் ராத்திரியில் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த ஒட்டகம் வந்து, எஜமான் உங்களுக்காக வெயிலில் நடந்தனே, என்னை விட்டுட்டு நீங்கள் கூடாரத்தில் படுத்துருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் இடம் நினச்சான். இடம் எனக்கு இல்லைடா, எனக்கே கொஞ்சம் இடம் தான் இருக்குது, எனக்கே கொஞ்சம் இல்லை எஜமா, முதல்ல வந்து என் தலையை மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன்னுச்சான். சரி, தலையை மட்டும் உள்ளே விட்டாரான். அப்போ எஜமா வாழெல்லாம் என்ன பண்ணுது, கொஞ்சம் வாழை மட்டும் வச்சுக்கிறேன், கொஞ்சம் உடம்பு மட்டும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கடைசியில் முழுசும் வந்துருச்சான் உடம்புல. இவருக்கு படுக்க உள்ள என்ன இல்லையா, விட்டுச்சு பாரு ஒரு ஒட்டகம். இவர் அந்த கூடாரத்து வெளியே வந்து விழுந்துட்டார். இன்றைக்கி அப்படி தான் சத்துரு. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக உடனே வரமாட்டான். ஒரே நாளில் ஒரே நாளில் ஒருத்தர் கெட்டவனாக மாற்ற பிசாசால முடியாது. ஏன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் மாற்றுவான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளில் ஒரு மனுஷனை ரட்சிக்க தேவனால் முடியும். ஆனால் பிசாசால் ஒரு மனுஷனை உடனடியாக மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவான். ஏன்னா அவன் மாத்திரான்னு தெரிஞ்சால் நம்மளாம் உஷாராகிடுவோம். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் போய் பின்னாடி இருக்கிற பானையில் ஓட்ட போட்டு வந்துடுவான். அந்த பானை பார்ப்போம், முன்னாடி நல்லா தான் இருக்குது போல இருக்குது, பின்னாடி என்ன போயிட்டுருக்குது, ஒரு பின்னை வச்சு குத்திட்டு வந்துட்டான். அல்லேலூயா. பின்னாடி போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பானை ஸ்ட்ராங்காக இருக்குது போல இருக்குன்னு. இருக்கீங்களா? சரி, நேரம் இல்லை. ஐயோ எவ்வளோ வசனம் பேசணும். ஓகே, அடுத்து படிங்க. பிசாசின் பொய்களுக்கு நீங்கள் ஒரு நாளும் செவி கொடுக்க கூடாது. சவுலுடைய காதுகளில் வந்து ஓதுகிறான், கர்த்தர் வெட்டுன்னு சொல்றாரு, அது வேணான்னு சொல்றாரு. எல்லாரும் கவனிங்க, விசுவாசிகளே கவனிங்க. வெட்டுன்னு என்ன பண்ணணும் சொல்லுங்க, வெட்டினா என்ன பண்ணணும்? ஓகே, அடுத்தது 1 சாமுவேல் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்முடனே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவனுடைய வேலையே என்னன்னா, உங்க காதுல பொய்ய ஊதி 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 உங்களுக்கு முதல் தரம், 2ஆம் தரம், ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் இப்படியே உங்களை கொடுத்து அவருடைய பிரதானமான வேலை என்னன்னா, நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதான். செஞ்சிட்டானா? அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, நீ இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? வாலிபர்களே, அம்மாமார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உடனடியா அவன் நம்மளை வெளியே தள்ள மாட்டான். அவன் பொய்களை ஊதுகிறவன். அவன் பொய்யா ஊதிக்கிட்டு இருப்பான், காதுல தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுடைய முதல் நோக்கம் என்ன? கவனிங்க, முதல் நோக்கம் என்ன? ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அவனுடைய நோக்கம் என்ன? அந்த பழத்தை காட்டி, இந்த பழத்தை கடவுள் என்ன சொன்னார் அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இதை புசிக்கவும் தொடவும் கூடாது என்றார். உடனே அவர் சொல்றார், இல்லை இதை நீங்கள் புசிச்சிங்கன்னா யார் மாதிரி ஆயிடுவீங்களா? தேவனை போல் ஆயிடுவீங்க. உடனே அந்த அம்மா எக்ஸ்ட்ரா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, இந்த பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு அழகுள்ளது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த பழத்தை பறித்து என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டாங்க. பழமா பிரச்சனைங்க? பழம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா கவனிங்க, பழம் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பழம் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு பழத்தை கொடுக்குறாங்க, பழம் ஏதாவது இருக்கா? பழம் மாதிரி ஏதாவது அந்த மூடி கொடுங்க. ஓகே, இதுதான் பழம். இது என்ன பழம்னு கேட்காதீங்க.
ஏதோ ஒரு பழம் நினச்சிக்கங்க. அல்லேலூயா. இப்போ வந்து இவர் கையில் இந்த பழம் இருக்குது. இப்போ இவர் என் கையில் என்ன கையை பிடிச்சிருக்கார். எல்லாம் எங்கே இருக்காரு? யார் கையில் பழம் இருக்குது? பிசாசு என்ன பண்ணுது? இந்த பழத்தை நீ என்ன பண்ணக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணிடுவ. அப்போ பிசாசுடைய நோக்கம் என்ன? இந்த பழத்தை எப்படியாவது யார் சாப்பிட்ணும்? அதான் எவ்வாறு சாப்பிட்ணும். இங்கே ஒரு பழத்தையும் கையில் பிடிச்சிருக்காரு, கடவுளையும் கையில் பிடிச்சிருக்காரு. இப்போ பழத்தை சாப்பிட்டாச்சு. பழத்தை சாப்பிட்ருங்க, சும்மா சாப்பிட்டாச்சு, அங்கே வச்சுருங்க. இப்போ இந்த பழம் சாப்பிட்றது மேட்ரு இல்லை. எல்லாரும் கவனிங்க, பழம் சாப்பிட்றது மேட்ரு இல்லை. மேட்ரு இதுதான். மேட்ரு எது? மேட்ரு இங்கே பிரிக்கணும். எங்கே பிரிக்கணும்? இங்கே பிரிக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ மேட்ரு இது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறீங்க பழத்தை தின்னுட்டான், பழத்தை தின்னுட்டான். ஏன் நீங்கள் பழத்தை திங்கலையா? எத்தனை பழத்தை தெரியாமல் எடுத்து அம்மா வரக்கு முன்னாடி வாயில் போட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை லட்டு டபக்குன்னு வாயில் போட்டீங்க? அல்லேலூயா. போட்டிங்களா இல்லையா? போட்டிங்களா இல்லையா? போட்டு வாழைப்பழத்தை தெரிஞ்சு உடிச்சிட்டு தெரியல வாய்க்குள்ளே தான் இருக்குது. என்னது தொழிலையா? தெரியும், குத்தனா வெளியே வந்துடும். பல மேட்டரில் நல்லா புரிஞ்சுக்குங்க. விசுவாசிக்கல நிறைய நேரத்தில் பழம் ஒன்றும் இல்லை. நம்ம என்னென்னத்தையும் தின்னு போட்டோம், எதுக்கெல்லாம் கீழே படிக்கல. நம்ம எவ்வளோ அக்கிரமம் செஞ்சுருக்கிறோம். இது பழம் சாப்பிட்றது ஒரு பெரிய குத்தமா? குத்தம் இதுவல்ல. இவன் பழத்தை சாப்பிட்றது மேட்டரில், இவன் தேவனோடு கூட இருக்கிற உறவை பிரிக்க வேண்டும் தான் பிசாசுடைய நோக்கம். பாருங்கள், பழத்தை சாப்பிட்டாச்சு, தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? அனுப்பிச்சாச்சு. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளை. தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டு கொடுங்க சகரியா. காமே. அப்போ கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிசாசு ஏவாள் காதில் வந்து ஓதனாங்கிற பாரு. என்ன பண்ணா? ஊதனா. என்ன ஊதனா? ஊதனத்தை படிங்க. ஜெனசிஸ் படிமா. ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏவாள் காதில் ஊதனா பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. இப்போ ஏவாள் பக்கத்தில் நிற்கிறாங்க. எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? முதல் பொய்யில என்ன ஆயிடுச்சு? ஏவாளுக்கு வாய் பிளந்துருச்சு. அடுத்தது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள், நீயும் கடவுள் போல ஆயிருவ என்று தேவன் அறிவார் என்றது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா விசுவாசிகளே, விசுவாச மக்களே? இன்னைக்கு பிசாசுடைய தந்திரமான வேலை என்னன்னா, பொய்களை ஊதுறது. ஊதி 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 தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? நிறைய பொய் ஊதுவான். என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுட்டு இருக்கிறிய, எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறிய, எப்போ பார்த்தாலும் முட்டங்காலியே நிற்கிறிய, எப்போ பார்த்தாலும் சோத்துறங்கிறிய. உனக்கு ரெஸ்ட் வேண்டாமா? ஓய்வு வேண்டாமா? நீ என்ன ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறிய? நீ ஏன் ஆத்துமாக்களுக்காக? அப்போ நீ என்ன பண்ணுவ? உன் எதிர்காலம் என்னவாகும்? நாளைக்கு உனக்கு எதுவும் வேண்டாமா? ஆமாம். இப்போ என்ன ஊதிட்டு இருக்கிறான்? இப்போ நீங்கள் உடனே போ அப்படின்னு துப்பின். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஊதுவான். ஏவாள் காதில் வந்து ஊதனா. அல்லேலூயா. சவுல் காதில் ஊதுறான். இன்னைக்கு நம்ம காதிலையும் ஊதுறான். பி கேர்ஃபுல். பிசாசு கடவுள் பேசும்போது கடவுளோட வார்த்தைக்கு செவி கொடுங்க. பிசாசு பேசும்போது அந்த பிசாசுடைய வார்த்தைக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் பேசுவான், நீ முன்னேறவே மாட்ட, உன் வீட்டை விட்டு வறுமை போகவே போகாது, நீ தரித்திரத்தில் தான் சாக போகிற, உன் கணவர் ரட்சிக்கவே பட மாட்டார். ஊதிக்கிட்டே இருப்பான். பொய் சாட்சிக்காரன் பொய்களை என்ன பண்ணுவான்? ஊதுவான். நீங்கள் என்ன பண்ணணும்? தூப்பணும். போடா சாத்தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். நீ இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் நீ இப்படி தான் இருப்ப அப்படிமா. உன் புருஷன் நிச்சயமாக மாறவே மாட்டார். அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவன் ஊதிக்கிட்டே இருப்பான். தினமும் காதில் ஊது ஊது ஊது. பபுள்ஸ் எப்படி வருது ஞாபகம் வச்சுக்கணும். பபுள்ஸ் ஊதும் போது யார் ஞாபகம் உங்களுக்கு? பிசாசு இப்படி தான் பொய்யை முட்டையாக விட்டுட்டு இருப்பான். அந்த முட்டை டொப்புன்னு உடஞ்சி போயிடும். பிரயோஜனம் இல்லாத முட்டை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகள்? அடுத்து வேத வசனம் படிங்க. சவுலுடைய ஆரம்பம் 1 சாமுவேல் 13:8-9. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். நல்லா. ரெண்டாவது பிசாசு கவனிங்க. முதலாவது பொய்களை ஊதுவான். பிசாசு சொல்ற சில பயத்தை நம்பி அப்படி நடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன் பிள்ளை எதிர்காலம் என்னாக போகுது, உனக்கு என்னாக போகுது, உன் வாழ்க்கை அவ்வளவுதானா, உன்னுடைய எதிர்காலம் அவ்வளவுதானா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போ, உங்ககிட்ட ஒன்றும் இல்லையே
அப்படிங்கிற சில பயத்தை நமக்குள்ள என்ன பண்ணுவான்? விதைப்பான். சவுலை ராஜாவாக்கினது தேவன். அல்லேலூயா. அப்புறம் எப்படி இந்த இடத்துல அவன் தோத்து போவான்? இந்த இடத்துல அவன் எப்படி தோத்து போவான்? ஆனா பயம் வந்துருச்சு. பிசாசு ஓதிட்டான். ஜனங்கள்லாம் சிதறி போறாங்க. உன்னை அந்த தேசத்தான் வந்து மேற்கொண்டு விடுவான். நீ உடனே சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி நீ பலியை செலுத்தி நீ ஜெயிச்சிரு அப்படின்னா அவன் ஜெயிக்கல, அந்த இடத்துல தோத்தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பயம். சில நேரங்களிலே சத்துரு உங்க வாழ்க்கையில சில பயங்களை கொடுப்பான். வியாதியை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. நான் சொல்றேன், ஒரு நாளும் அம்மாமார்களை, ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், உங்க பிள்ளைங்க கடவுள் நம்புறான், அவங்க காலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும், அவங்க காலங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒண்ணுக்கு பயப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். பிசாசு ஊதுகிற அந்த பொய்களையும் பிசாசு கொடுக்கிற அந்த பயங்களையும் உங்க மனசுல எடுத்து போடுங்க. அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில் இங்க சொல்லிட்டான், நீ தோத்துருவ, நீ தோத்துருவ, நீ தோத்துருவ, நீ தோத்துருவ. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் அப்படிதான் பேசுவான். நீ தோத்துருவ, நீ தோத்துருவ, வேலையில் தோத்துருவ, வியாபாரத்தில் தோத்துருவ, ஊழியத்தில் தோத்துருவ, குடும்பத்தில் தோத்துருவ. நீ சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, நான் தோக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு வேலையை கொடுத்தவர் அவரு, எனக்கு வியாபாரத்தை கொடுத்தவர் அவரு, எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் அவரு, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அவரு. எனக்கு கொடுத்தவர் என்னை தோக்க விட மாட்டாரு. எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்தவர் என்னை தோற்க விட மாட்டார். அடுத்தது வாசிக்கலாம். எப்படி? எல்லாரும் கவனிங்க. முதலாவது, பிசாசு என்னத்தை சொல்லி நம்மளை பயமுறுத்துமா? சொல்லுங்க. பொய் சொல்லுவானா? ஊதுவான். பொய் ஒரு பொய் சொல்ல மாட்டான், ஊதுவான். ஒன்று அடுத்தடுத்து காதுக்குள்ளே நுழைச்சிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போகிறக்குள்ள 1000 முறை ஊதிடுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்களை ஊதிக்குவான். ரெண்டாவது, பயத்தை கொடுப்பான். என்ன கொடுப்பான்? நீ தோத்துருவ, நீ முன்னேற மாட்ட, உன் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு, உன் பிள்ளை படிக்க மாட்டான், அவங்க எதிர்காலங்கள் எப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், உன் ஊழியம் எப்படி ஆகிடும், இப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமென். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு அவன் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன? அவர் உன்னை ஆதரிப்பார், உங்க பிள்ளைகள் ஆதரிப்பார். அல்லேலூயா. ஒண்ணு கவலைப்படாதீங்க. எப்பயும் எரிந்து கொண்டு இருக்கணும், எப்பயும் ஃபயரா இருக்கணும், எப்பயும் நீங்க எப்படி இருக்கணும்? உங்க கிட்ட வரக்கூடாது பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ அங்க போக கூடாது, அங்க போனா நம்மளை பொசுக்கிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க போனா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? ஆவியில் அனலா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அனலா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க அனலா இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அப்பதான் பிசாசு என்ன பண்ணுவான்? கிட்ட வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? சில மனுஷங்கிட்ட கூட, ஐயோ அங்கே போனாலே பிரச்சனை தான்ப்பா, நம்ம என்ன பண்ணிடலாம்? போகக்கூடாது. அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நல்லா ஜெபிச்சிங்கன்னா உங்களோட ஆள் சேர மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, கூட்டமே கூடாது. இதை வீணான கதையை பேசுங்க, வந்து சேரும். அக்கா என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தலையை பிரித்து போட்டு அந்த அக்கா தலையை நீ பார்க்க, அந்த அக்கா உன் தலையை பார்க்க. அல்லேலூயா. பார்த்துட்டு கொஞ்ச நாள் அந்த அக்கா முடியை நீ பிடிக்க, அந்த அக்கா முடிய அந்த அக்கா உன் முடியை பிடிக்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமீன். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அதானே. யாராவது ஒரு அக்கா பார்த்தா மண்டையை காட்டிடுறது. கவனிங்க. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவி அவித்து போடாதிருங்கள். ஆவி என்ன பண்ணக்கூடாது? ஆவிய அவிச்சிடாதீங்க. அல்லேலூயா. போன வாரம் நம்ம மகா ஒரு இடத்துல வேலைக்கு போனா. அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது எல்லாரும் கேளுங்க. ஹலோ சீக்கிரம் கேளுங்களேன். வேலைக்கு போகும்போது ஒரே நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டான், வேலையை ரிசைன் பண்ணிட்டு. அல்லேலூயா. ஏன் மகா ஒரே நாள் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னா, காலையிலிருந்து இரவு வரைக்கும் அங்கே சினிமாவும் நாடகமும் ஓடிக்கிட்டு இருக்கான் வேலையில். முன்னை விட சம்பளம் டபுள் சம்பளம், முன்ன வாங்கின சம்பளத்தை விட டபுள் சம்பளம், பயங்கரமான ப்ரொமோஷனு. ஆனால் அங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஓடிட்டு இருக்கான்? சினிமாவும் சீரியலும் ஓடுதான்.
எல்லாரும் என்ன பாருங்க, காலையில் போய் இப்படியே உக்காந்தவ சாயங்காலம் வேலைக்கு வரும்போது தலையை தூக்குனாலாம். அல்லேலூயா. நான் நினச்சேன் மகா போனால் இப்படியாச்சும் வேற யாராவது போயிருந்தாங்கன்னா. அல்லேலூயா. அது என்னங்கய்யா பார்த்துட்டு வர வேண்டியதாங்க, என்னையா பண்ணுறது, அடுத்து போடு, இது நல்லா இருக்கா இந்த சீரியல், அது 7:30 மணிக்கு போடு, அது நல்லா இருக்கு. நம்ம ஆவிய அவித்து போடக்கூடாது. சொன்ன எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க போனா என்னோட ஆவி என்ன பண்ணிடும் கேட்டு. எல்லாம் ஒரு கை தட்டு கொடுங்க. சம்பளம் என்ன சம்பளம், அல்லேலூயா. பணம் என்ன பணம், வேலை என்ன வேலை, அல்லேலூயா. இதை விட பெரிய மகிமை என்ன இருக்குங்க, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இதை விட பெரிய மகிமை என்ன இருக்குது. ஆமென். ஆவியை பார்த்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆவி என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அல்லேலூயா. ஆவித்து போட. இப்போ நான் ஃபயராக எரிஞ்சிட்டு இருக்கிறேன், தண்ணி இவர் என்ன எடுத்துன்னு வராரு, தண்ணி. இப்போ எனக்கு தண்ணி இவர் தான் கொடுக்காரு. நான் எரியும் போதெல்லாம் என்ன வருது, அதுக்கு நான் ஆவி அவித்து போகிறது கிடையாது, அது இல்லை இது. அல்லேலூயா. இப்போ நான் ஃபயராக இருக்கேன், வல்லமையாக இருக்கிறேன். நோவா வந்து பச்சை தண்ணி கொண்டு வராரு. சேரலாமா, சேரலாமா, சேரலாமா? ஏன் அனலாம் தான் சேரலாம். இங்கே பச்சை தண்ணியாக இருக்க அவிஞ்சிரும். அல்லேலூயா. சிலர் பார்ப்பாங்க, நான் இந்த தண்ணியை போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபயர் ஆக்க போகிறேன், ஃபயர் ஆக்க போகிறேன். பார்த்தா கொஞ்சம் அப்படி கொடுங்க. என்ன சொன்னார், ஃபயர் ஆக்குற. இவர் என்ன ஆயிட்டாரு, சோர்ந்து போல, சாஞ்சிட்டேன். எங்கே சாஞ்சிட்டேன், தண்ணியில் சாஞ்சிட்டேன். அல்லேலூயா. சிலர் அப்படித்தானே கல்யாணம் கட்டுறது. அல்லேலூயா. நான் போய் மாற்றிடுறேன். உன்னையே என்னால் மாற்ற முடியல. அல்லேலூயா. நோவாக்கு என்ன ஒன்றும் புரியல, என்னடா நம்மளை கூட நிற்க வச்சுருக்காங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்று தெரியல. அல்லேலூயா. நம்ம அப்போது இவர் வந்து இப்போ என்ன, அதை எடுங்க, அந்த கேன் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ தண்ணி வச்சுருக்காரு. இப்போ என்ன வச்சுருக்காரு, பெட்ரோல். இப்போ என்ன வச்சுருக்காரு சொல்லுங்கள், இப்போ என்ன இருக்கு, இப்போ நான் ஃபயராக இருக்கேன். இப்போ இந்த பெட்ரோல் கூட இந்த இந்த நெருப்பு சேர்ந்தா என்ன ஆகும், பத்திக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது தண்ணி கூட நீங்கள் சேரக்கூடாது. எது கூட சேரணும், பெட்ரோல். பெட்ரோலா, பெட்ரோல் இல்லை. இது என்ன இல்லை, என்ன இல்லை, இது என்னது இல்லை, பெட்ரோல் இல்லை. என்ன இல்லை, பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறணும், உங்கள் ஆவி அவித்து போட்டுருவோம். சில நேரத்தில் தண்ணி இருக்கும்போது வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. பெட்ரோல்னா சேர்ந்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் தேங்க்யூ, நிறைய நேரத்தில் ஆவி தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில் நம்ம அனலாக தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கூடுகிற கூட்டங்கள் உங்கள் ஆவியை அவித்து போடாது இருக்கும்படி பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே போனவங்க ஜெபம் குறையுதா, அங்கே போனால் உங்களால் ஜெபிக்க முடியலையா, அங்கே போனால் உங்களால் ஆவியில் பலனட முடியலையா, அங்கே போனால் உங்களால் ஒரு பரிசுத்தமாக வாழ முடியலையா, அங்கே போனால் அசுத்தமாக பேசுகிறாங்களா, அசுத்தத்தை பார்க்குறாங்களா, அசுத்தத்தை காதில் சொல்கிறாங்களா, அசுத்தமான காரியங்களை கூடுறாங்களா, உங்கள் ஆவி அவிஞ்சு போயிடும். இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் போய் ரொம்ப வீர தீர செயல்களை செய்யக்கூடாது. அங்கே கம்முன்னு வந்துடணும் அங்கேருந்து. இல்லைங்க, நான் போய் அவர்களை மாற்றுகிறேன், அப்புறம் உன்னை தேடி நான் வர வேண்டியதாக இருக்கும். எங்கே போனார் பிரதர் சிஸ்டரை காணமே, இல்லை ஆவி அவிக்க போனார். அவர் என்ன, அவர் அவிஞ்சு போனார். அவர் தூக்கிட்டு வா பிரதர்ஸ் எல்லாம் போய் தூக்கிட்டு வாங்க. அல்லேலூயா. இந்த ஆவி அவிக்க போகிறேன்னு யாராவது போனீங்களா, இட்லி பானையில் வச்சு உங்களெல்லாம் அவிச்சிருவேன் நான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆவியில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஃபயர் எப்படி இருக்கணும். ஆமாம், ஃபயர். அதனால் நீ உட்காரும் போது கூட பார்த்தா உட்காரணும். ஃபயராக இருக்கா பக்கத்தில், இல்லை தண்ணியாக இருக்கா. அல்லேலூயா. தண்ணி பக்கத்தில் உட்காரக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. ஏன்னா ஆவி என்ன ஆகிடும், அவிஞ்சு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நான் பார்க்கணும், பெட்ரோலா, நான் வந்து டீசலா, நான் வந்து நெருப்பா. அல்லேலூயா. இப்போ கரெக்டாக இருக்குது காம்பினேஷன். ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு பத்திக்குன்னு எரியணும். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அது பற்றிக்கிட்டே வரும். இது புத்துன்னு போட்டு அமைச்சிடக்கூடாது, கோணியை போட்டு. எங்கே எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அது போயிடுச்சு பூமிக்கு அடியில். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில் எப்படி இருக்கணும், ஆனால் உங்கள் ஆவியை அவித்து போடக்கூடாது. அவித்து போடுகிற காரியங்களை நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க, சேராதீங்க. ஆமென் சொல்லுங்க.
அல்லது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் மறந்த கூட எழுதியே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு எல்லா யூத்து மாதிரி தான் அவளும், அல்லேலூயா. ஆனாலும் காலையிலேருந்து அப்படி கழுத்து கீழே வச்சிருந்தாலும் அது பார்க்காம. கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆமாம், ரொம்ப முக்கியம். உங்கள் ஆவி ரொம்ப முக்கியம். விசுவாசிகளே, நீங்கள் ஜெபிக்கிற கூட்டணியில் இருக்கீங்களா? ஜெபிக்கிற ஆளுகளோட கூட்டணி வச்சுருக்கீங்களா? ஜெபிக்கிற ஆள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்களா? ஜெபிக்கிற ஆளுகளோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? சத்தியமாக இருக்காது, எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்கிற வந்தால் நம்ம துரத்தி விடுவோமே. நான் இப்போ ஃப்ரீயே கிடையாது. எப்போ ஃப்ரீ? வீட்டை திறந்து கொடுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டு ஜெபம் நடத்தலாம். அல்லேலூயா. ஆவி என்ன பண்ணும்? ஆவியை காத்துக்குங்க. ஆவி என்ன பண்ணிக்கணும்? காத்துக்கணும். ஆவியை சொல்லுங்க, ஆவியை காத்துக்குங்க. ஆவி அவுத்து போடக்கூடாது, ஆவி அவிச்சு போயிடக்கூடாது. ஆவி அவிக்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அனலாக இருக்கணும், எப்பயும் அனலாக இருக்கணும். அனல் ஃபயர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியணும், இங்கே போனால் ஐயோ அது வேலைக்காகாது, அது நம்மளை போனால் என்ன பண்ணிவிடும்? எரிச்சிடும். சிலர்லாம் பார்வையில் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் என்ன வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அது பார்க்குறதே எரியிற மாதிரி இருக்குது. ஆமென், எரியிற மாதிரி. தண்ணியை ஊற்று மூஞ்சியில். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியில் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க எல்லாரும். பிசாசை நீங்கள் எதிர்க்கணுமா? அவன் பொய்களை காதில் ஊதுவதை தடுக்கணுமா? அவன் கொடுக்குற பயத்தை மேற்கொள்ளணுமா? ஆவியில் அனலா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள். அல்லையா சொல்லுங்க, ஆமென். அடுத்து அப்போலோ Acts 18, அப்போஸ்தலர் 18, 24, 25. அப்பொழுது அலெக்சாந்தரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகங்களில் வல்லவமாக அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்தில் வந்தான். கவனிங்க, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன் சாதுரியவான். சொல்லுங்க, எப்படிப்பட்டவனா? எல்லாரும் சொல்லுங்க, பயங்கர பிரில்லியன்ட்டு. பிரில்லியன்ட்டு. எல்லாரும் சொல்லுங்க, பிரில்லியன்ட்டு. நீ பிரில்லியண்டா இருந்தா மட்டும் போதாது, ஆவியில் அனல் வேணும். சிலருக்கு வந்து எங்க பிரில்லியன்ட்டு? மூளையில். நான் பயங்கர பிரில்லியன்ட்டு. ஒரு சொரக்கா கூட வாங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், பிசாசு வந்து ஒரு சொரக்காய் கூட உங்களை மதிக்க மாட்டான், என்ன மதிக்க மாட்டான். இருக்கீங்களா? சாதுரியவான். சொல்லுங்க எல்லாரும், பயங்கர பிரில்லியன்ட். அடுத்தது வேதாகமங்களில் பைபிள் ஸ்காலர். வேதாகமங்கள் எப்படிப்பட்டவரா? வசனம் டக்கு 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 டக்குன்னு இதெங்க அதெங்க அதெங்க இதெங்க இதெங்க அதெங்க கரைச்சி குடிச்சு தலைகீழ முகங்குப்புற அப்புறம் குட்டிக்காரனை போட்டு எல்லாம் சொல்லக்கூடிய வல்லவன் யாரு? அப்போலோ. அப்புறம் 26, 25 படிங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே சொல்லுங்க, பிரில்லியன்ட் மட்டும் போதாது, வசன அறிவு மட்டும் போதாது, ஆவியில் எப்படி இருக்கணும்? அனல். அல்லேலூயா. பிரில்லியன்ட்டுகளா? எல்லாரும் கவனிங்க, பிரில்லியன்ட்டுகளா சொல்லுங்க எல்லாரும். அவர் ரொம்ப புத்திசாலிங்க. யாரு? எங்க பசங்களாம் ரொம்ப இருக்கட்டும், சந்தோஷம். சாதுரியவான். அடுத்தது ஆவியில் அனல். மூணாவது. ரெண்டாவது ஐயா எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆவியில் என்ன இருக்கணும்? அனல். சொல்லுங்க, அனல். சொல்லுங்க, அனல். அனல். யோசிக்கணும். பிசாசு என்ன, இவ காதில் ஊதலாமா? சரி, ஊதலாமா? உங்கள் காது கிட்ட வர்றதுக்கு அவன் என்ன பண்ணணும்? ஏன்னா இது எப்படிப்பட்ட கேஸு? நசுக்கி போடும். அல்லேலூயா. கிட்ட என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. சாதுரியவானாய் மட்டும் அல்ல, ரெண்டாவது வேதத்தை கரைத்து குடித்தவன் மாத்திரமல்ல, நம்பர் 3 அவன் ஆவியில் ஆனால் உள்ளவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போலோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பிசாசை மேற்கொள்வது எப்படி, அவனுடைய வார்த்தைகளை மேற்கொள்வது எப்படி, அவன் ஊதுகிற காரியங்களை எப்படி நம்ம மேற்கொள்வதுன்னு சொன்னா, நம்ம ஆவியில் அனலா இருந்துட்டா போதும், பிசாசுக்கு எதிர்த்து நின்றா போதும், அவன் உங்க காதுல ஊத முடியாது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது 1 கொரிந்தியர் 14:18. சீக்கிரமா 1 கொரிந்தியர் 14:18. கொரிந்தியர் மட்டும் எடுத்து வச்சுங்க. 1 கொரிந்தியர் 14:18.
உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் போதும். அடுத்து மார்க் 16:17. மார்க் 16:17 சீக்கிரமா படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். கவனிங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிகளே, நீங்க என்ன பாஷைகளை பேசணுமா? நவமான பாஷைகள், நவமான வார்த்தைகள், அந்நிய பாஷைகளை விசுவாசிகள் பேசணும். ரெண்டாவது பவுல் சொல்றாரு, நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமான பாஷைகளை பேசினவன். எதற்கு இந்த அந்நிய பாஷை? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிங்க சீக்கிரமா. அன்பை நாடுங்கள், ஞானவரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனம் வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறவன் ஆவியில ரகசியத்தை பேசுறான். பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறாதீங்க. என்ன கரபரன்னு வளர்றாங்களே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க சிரிக்காதீங்க. அவன் ஆவியில ரகசியத்தை கடவுளோடு கூட பேசுகிறான். அல்லேலூயா. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறிய முடியாது. பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சிரிப்பா தெரியலாம், என்னடா அது கலப்பல கத்திட்டு கிடக்கிறாங்களேன்னு. ஆனால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் தேவனிடத்தில் பேசுறான். படிமா 3 படிமா. பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுறான். சொல்லுங்க. முதலாவது நீங்கள் அனலா இருக்கணும். ரெண்டாவது அதிகமான பாஷைகளை பேசுங்க. புதிய பாஷைகளை பேசுங்க. எல்லாரும் என்ன பாருங்க புதிய பாஷைகளை பேசுங்க. ஒரே பாஷையை பேசிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் புதிய வார்த்தைகள், நவமான பாஷைகளை பேசுங்க. புது பவுல் எல்லாரிலும் அதிகமாக பேசியிருக்கிறாரு. ரகசியம், தேவனோடு கூட ரகசியம், தேவனோடு கூட நீங்களும் உறவாடுறீங்க. தேவனை நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எந்த சத்துருவுக்கும் தெரியாது. அல்லேலூயா. நீங்க உங்க ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆவியில விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஆவியின் விண்ணப்பத்தை சத்துரு அறிய முடியாது. ஆவியில விண்ணப்பம் பண்ணுகிறவன் பிசாசுடைய சத்தத்திற்கு அவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டான். ஆமென். மூன்றாவது 1 மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அடுத்தது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. சோதனை என்ன சோதனை? பிசாசு காதுல பேசுவான் பாத்தீங்களா? அத பார், அங்க பாரு, பிசாசு காதில் பேசுவான். எல்லாம் ஹலோ என்ன பாருங்களேன், நான் ஆக்ஷன் பண்ணுறதால கவனிக்கணும். என்ன பார்க்குறீங்களா? பிசாசு காதில் பேசுவான், சோதனை கொடுப்பான். அதை பாரு ஒன்றை தான் பார்க்குறான் அவன். அல்லேலூயா. பாரு ஒன்றை தாண்டா, ஒன்றை தாண்டா அவள் பார்க்குறா, பாடுறா. அவன் ஏதோ பருப்பி வாங்கி தின்னுட்டு இருப்பா. பிசாசு என்ன பேசுவான்? ஆமென். அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு. எல்லாரும் கேளுங்க அம்மாமார்களே, சோதனை வரும். இதோ இப்பொழுதே 5 நாளில் நீங்கள் அழகாகி விடுவீர்கள். சோதனை. அல்லேலூயா. சோதனை. இந்த நகையை நீங்கள் அணிந்தால் உடனடியாக உங்களுக்கு 10 வயது குறைந்து விடும். சோதனை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களை யாராவது புகழ்ந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அல்லேலூயா. அதுவும் உங்களை யார் ரொம்ப புகழ்வா தெரியுமா? உங்களை ஏமாத்துற ஆளுங்க தான் ரொம்ப புகழ்வாங்க. அல்லையோ சொல்லுங்க. உடனே அந்த புகழ்ச்சிக்கு ரொம்ப நம்புறது. அம்மா 4 மூஞ்சில் குத்தும்போது சண்டைக்கு போகிறது. அல்லேலூயா. பாச திட்டும்போது கவலைப்படுறது. ஆனால் வீணான புகழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துருச்சு. நான் விசுவாசிகளுக்கு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. என் மேலே ரொம்ப பாசமாக யார் இருக்கிறா? உண்மையான பாசத்தில் கடிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உண்மையான பாசத்தில் கொட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான பாசத்தில் 4 இடி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் சோதனை, சில சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு மோசஸ் ஒரு வசனம் போட்டிருந்தார். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். அப்படின்னா நம்மளுக்கு இழுப்புண்டு, நம்மளை அப்படி கொண்டு வந்துடுவான். நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போகலான் தான் அப்படி வருவோம். அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த பார் அப்படி போ, அப்படி போச்சு. அல்லேலூயா. ரூட்டை மாற்று. முடிச்சிடலாமா? டைம் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5:17.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 22:40. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீசர்ட்ட சொல்றார். அப்படியே 46வது வசனம் வந்துருமா? அப்படியே 46 படிமா. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்க நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். கவனிங்க, நித்திரை பண்ணுகிறது என்ன? ஜெபத்துல என்ன வந்துருச்சு நமக்கு? நேரமோ 8:30, நமக்கோ நித்திரை. கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஜெபம் எல்லாரும் கவனிங்க. என்ன பாருங்க பைபிள் பார்க்க கூடாது. என்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏன் ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடுது? நம்ம அறியாம தூக்கம் வருதா இல்லையா? நான் ஒன்னே ஒன்று சொல்ல, உலகத்திலே மிக முக்கியமான ஒர்க்கு ஜெபம். தூக்கம் வருமா? இப்போ முக்கியமான நேரம் ஜெப நேரம். 3வது பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? முதலாவது பொய்யை ஊதுறான், 2வது பயத்தை கொடுக்குறான், 3வது உங்களுக்கு மயக்கத்தை கொண்டு வர்றான். எப்போ கொண்டு வர்றான்? தூங்கும்போது தான். தாலாட்டுவான் பார்த்துருக்கீங்களா? ஆராதனை ஜோ 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 தூங்கு தூங்கு பாலானி. உடனே நீங்கள் நாயாக கத்திட்டு இருக்கிறேன் 2 ஸ்பீக்கர் போட்டு. எப்படி கத்திட்டு இருக்கிறேன்? இங்கே ஒரு ஸ்பீக்கர் 200 200 400 வாட்ஸு போட்டு காதில் வச்சு ட்ரிங்கன்னு அழுத்துறேன். ஆனால் அவன் ஒரு காதில் வந்து தூங்கு எப்படி தடவுறான், தடவி கொடுக்குறான். பசி வேண்டாம், அவன் ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ வந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கிறா, நல்லா ஜெபம் பண்ணுறா, நல்லா ஆவியில் நிரம்பி. சாத்தா என்ன பண்ண வந்து தூங்குமா? ஒன்று எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு இதான் பண்ணேன், அப்படியே கண்ணு மூடிட்டா. அல்லேலூயா. ஒரே ஒரு தடவு தான், அப்படி வந்துருச்சு தூக்கம். தேங்க்யூ கை தட்டுங்க. ஆமீன். அப்போ கவனிங்க, 3வது சோதனை. எப்போ சோதனைன்னா, நம்ம சினிமா பார்க்குறோமே, யாராவது தூங்குறோமா? நாடகம் பார்க்குறீங்களே, தூங்குறீங்களா? இல்லை. அடுத்தது என்ன வரும்? கண்ணில் இது வரும். கண்ணில் அதுவும் அந்த 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 நாடகம் முடிஞ்சிச்சு. அந்த அம்மா வர்றதுக்குள்ளாடியும் என்னடி ஆச்சு? அவள் வீட்டுக்கு வந்தாளா சேர்ந்தாங்களா 2 பேரும்? முதல்ல நீ சேரணும் பரலோகத்தில். அவன் சேர்ந்தா என்ன, காசை வாங்கி நடிச்சிட்டு போயிட்டான் மேலே. அவ்வளோ ஒரு விசாரிப்பு. இன்னைக்கு என்னாச்சு? என்னென்னமோ நாடகம் பேர்லாம் வருதில்ல. அப்போ தூங்குறீங்களா? உங்கள் கையில் உங்கள் செல்ஃபோன் இருக்கு, டங் 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 டங். தூங்குறீங்களா? வேலைக்கு போகிறீங்க, என்ன பம்பரமாக வேலை செய்கிறீங்க, தூக்கம் வருமா? வராது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் அப்போல்லாம் பிசாசு வந்து எனர்ஜி கொடுப்பான். என்ன கொடுப்பான்? எனர்ஜி கொடுப்பான். கண்ணு வச்சிடலாமா? வைக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் பாரு. கண்ணை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி விடுவான். பாரு, நல்லா பாரு. இல்லை தூக்கம் வருது, பாரு கொஞ்ச நேரம். ஐயோ ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் பார்த்துட்டு தூங்க. இதை ஜெபம் பண்ண சொல்ல, பைபிள் வாசிக்க சொல்ல என்ன பண்ணுவேன்னா, இல்லை நான் படிக்க போகிறேன். இல்லை மூடு என்ன படிக்க பாய் தான் தெரியல, மூடு படு. அல்லேலூயா. இதெல்லாம் அவன் ப்ராக்டிக்கலாக நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியல, நம்ம சிரிக்கிறோம். உண்மை இதுதான், நிஜம் இதுதான். அல்லேலூயா. ஏசு சீசர்களை கண்ணை மூடி விட்டான், நம்மளை ஏமாத்துறோம். அவர் கெட்சமேல ரத்தத்தை கொட்டிட்டு வர்றாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க? தூக்க மயக்கத்தில் இருக்காங்க. 3வது பிசாசனுடைய சத்தத்தையும் மேற்கொள்வது எப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் விழித்திருந்து ஜெபிக்கணும். 14:37 படிங்க. மார்க் 14:37 கடைசி வசனம். பின்பு அவர்கள் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறியா? இப்போ உங்க பேர் அங்க போட்டுங்க, எல்லாரும் அந்தந்த பேர் அங்க போட்டு படிங்க பார்க்கலாம். உங்களுடைய பைபிளை பார்த்து படிக்கணும், கம்ப்யூட்டரை பார்த்துலாம் படிக்கக்கூடாது.
படுத்து உங்கள் பேரை சத்தமாக சொல்லி படிக்கணும். படிங்க. ரூபியே. ரூபி சத்தம் தான் எனக்கு கேட்குது. அல்லேலூயா. எல்லாரும் அவங்க பேர் சொல்லுங்க. ஜனனி சொல்லவே இல்லையே. ஜனனியே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு ஆராதனையில் நீ விழித்திருக்க கூடாதான்? எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் ஃபார்ம்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பொய்களை ஊதி கொண்டிருக்கிறான் பிசாசு. இரண்டாவது, அவன் பயங்களை நமக்கு காட்டி கொண்டு இருக்கிறான். மூன்றாவது, அவனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஜெயிக்கிறதுன்னு சொன்னால் ஆவியில் அனலாக இருங்க. உங்கள் ஆவி அவித்து போடாதீங்க. ரெண்டாவது, ஆவியில் அனலாய் மாத்திரமல்ல, ஆவியை பாதுகாத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் 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 அவரையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவரையே நோக்கி பார்க்கணும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகமான தேவனுடைய வார்த்தைகளை, அந்நிய பாஷைகளை பேசணும். ராபா கா ராதா ராபா ஷாகா ராதா ராபா லபா மே தோரோ ஷேகா ராபா லபா ரபா 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 ரிபா கா பா ராதா ரபா ரிமானா ஹதா ரமனா பா ரபா ரபா மே தூரா ஷேகா ராதா ரபா லபா. சோதனைக்குள்ள விழுந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கம்மா. வாட்ச் அண்ட் ப்ரே, வாட்ச் அண்ட் ப்ரே. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஆவியில் அனலா இருக்கேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நான் அதிகமான பாஷைகளை இனி பேச போகிறேன். ஆண்டவரே, நான் ஜெபித்து விழித்திருந்து ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? உங்கள் கையில் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கமே, ஒரு மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம், பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், போராட்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஜி மைனர். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. அப்பா, எங்கள் ஜெபம் ஜெயத்தை தந்துடும். எங்க ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். எங்க ஜெபம் வெற்றியை கொடுக்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க. அனலா இருக்க பாருங்க. ஆவி இருக்காதீங்க. ஆண்டவரே, அனலா நீ தண்ணியா இருந்தா, அல்லேலூயா, நீ ஒரு நாளும் யார் கூட கூடக்கூடாது, நெருப்படக்கூடாது. நீ பெட்ரோலோட கூட, அல்லேலூயா. நீ நெருப்பா இருந்தா பெட்ரோலோடு கூட, பெட்ரோலோடு, அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். எரிகிறவர் இன்னும் எரியட்டும். ஆண்டவர், இந்த காலை வேளையில் நீங்க எல்லாரையும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவர், தூய்மையாக்கும் ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. ஆவியில் அனலா இருங்கம்மா, அவித்து போடாதீங்க. ஆவி அவித்து போடுற நேரம் என்ன தெரியுமா? நம்ம ஜெபத்துக்கு வர்றதில்ல, ஜெபங்களை கலந்துக்கிறது இல்லை. எல்லா ஜெபங்களையும் கலந்து கொள்ளுங்க. உங்கள் ஃபார்ம் எழுதி கொடுத்துருக்கீங்களா? ஒரு மணி நேரம் வந்து ஆவியில் அனலா ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் அனலா ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் நீ எல்லாத்தையும் மேற்கொள்ளுவாய். நீ சகலத்தையும் மேற்கொள்ளுவாய். சகல சத்துருவினுடைய எல்லா காரியங்களையும் நீ மேற்கொள்ளுவாய். கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்யம் சந்தோஷம் சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட அப்படியே வருகை பரியந்தம் மென்னடிக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.